ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை ஹோம். சுவையான மரவள்ளி கிழங்கு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மரவள்ளி கிழங்கு கீரல் போட்டு இதை போல் நான் தோலை உரித்து எடுத்துக்கிறேன். இந்த மரவள்ளி கிழங்கில் 250 கிராம் அளவுக்கு நாம் யூஸ் பண்ண போகிறோம். உளுந்து 1/2 கப் அளவுக்கு எடுத்துகிட்டு ஊற வச்சு 1/2 மணி நேரம் கழித்து இதை போல் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் எடுத்துக்கலாம். நாம் மிக்சியில் தான் கிரைண்ட் பண்ண போகிறோம். ஸ்மால் குவான்டிட்டிங்கிறதுனால நான் மிக்சியிலே அரைச்சிக்க போகிறேன். மிக்சி கப்பில் போட்டு தண்ணி அதிகம் விடாமல் தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாம். இது பாருங்கள், துருவல் எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லா சீக்கிரமாக அரைப்படும் கிழங்கு. அதுக்காக 250 கிராம் இருக்கும். இப்போ உளுந்து அரைச்சிட்டு அது மேலேயே கிழங்கையும் போட்டு சேர்த்து ஃபைனாக நல்லா அரைச்சிக்க போகிறேன். உப்பு நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். இன்னும் கொஞ்சம் அரையணும். இப்போ பாருங்கள், நல்லா நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு அரைஞ்சி வந்திருக்கு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைட்டாக திப்பியாக இருக்கும். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை 3ஐயும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். அரைக்க வைக்கும்போது கொஞ்சமாக போட்டிருக்கேன், இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கலாம். மிளகு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ எண்ணெய் காய வச்சு வடையை போட்டோம். பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த வடை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வடை வெந்துருச்சு, எடுத்துட்டோம். இப்போ வடை இதை போல் தட்டிட்டு போட்டுக்கலாம். கிழங்கு வடைங்கிறதுனால கொஞ்சம் பிசுப்பாக தெரியும், அதாவது கையில் ஒட்டும். ஆனால் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. அசல் உளுந்து வடை மாதிரியே தாங்க மணமாக நல்லாயிருக்கும். கிழங்கு வடைன்னு கண்டுபிடிக்கவே முடியாது குழந்தைங்களால். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சொன்னால் தான் தெரியும் கிழங்கு வடைன்னு. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹெல்த்தியான டேஸ்டியான மரவள்ளி கிழங்கு வடை ரெடி. இப்போல் உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான வடை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. வாவ், வெரி டேஸ்டி.